Hi everyone. இந்த வீடியோல நம்ம வாப்னிக்-செர்வோனென்கிஸ் டைமென்ஷன் அதாவது VC டைமென்ஷன் பத்தி பார்க்கலாம். VC டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுல செட் ஆஃப் இன்புட் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். இதுல ஆப்பிளோட பிக்சரும் இருக்கு, ஆரஞ்சோட பிக்சரும் இருக்கு. ஸோ இதெல்லாமே மிக்சட் ஆகி இருக்கு. இப்போ இந்த மாடல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை வச்சு அல்லது கலரை வச்சு அதோட சிமிலாரிட்டியை வச்சு ரெண்டையுமே தனித்தனியாக பிரிக்கணும். அதாவது ஆப்பிள் எல்லாம் தனியாக கேட்டகரைஸ் பண்ணணும், ஆரஞ்சு எல்லாம் தனியாக கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ இதைத்தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விசி டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களோட நேம் வந்து விளாடிமிர் வாப்னிக் அண்ட் அலெக்சி செர்வோனென்கிஸ். ஸோ இவங்களோட நேமை வச்சு தான் இதுக்கு விசி டைமென்ஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. விசி டைமென்ஷன் எதுக்காக அப்படின்னா டு மெஷர் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அ மெஷின் லேர்னிங் மாடல். காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன? இப்போ ஒரு மாடலை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், அந்த மாடல் வந்து எப்படி பர்ஃபெக்டாக டேட்டா பாயிண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுது. இப்போ பாருங்கள், இதில் பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு, நெகட்டிவ் டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. இதைத்தான் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விசி டைமென்ஷன் அப்படின்னா என்ன? ஹவு மெனி, அதாவது எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை பர்ஃபெக்டாக இந்த மாடல் கிளாஸிஃபை பண்ணதோ அதைத்தான் விசி டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஷேட்டரிங் அப்படின்னா என்ன? இப்போ கொடுத்துருக்குற இந்த டேட்டா பாயிண்ட்ஸை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக ரெண்டாக செப்பரேட் பண்ணுறோம் அல்லது கிளாஸிஃபை பண்ணுறோம். இதைத்தான் ஷேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ விசி டைமென்ஷனை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் 2 எடுத்திருக்கோம். அப்போ 2 எடுத்தோம் அப்படின்னா 4 பாசிபிள் கேஸ் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஹெட் இருக்குது, டெய்ல் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை சான்சஸ் வரலாம்? ஒன்று ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹெட் ஒரு டெய்லாக இருக்கலாம், அல்லது ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம 2 நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அப்போது ரெண்டு டேட்டா பாயிண்ட்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம், அல்லது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவாக இருக்கலாம், அல்லது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அப்போ 4 பாசிபிள் சான்சஸ் இருக்குது. இப்போ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம ஒரு சைடு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அப்போது ரெண்டுக்கும் நடுவில் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ ஒரு சைடில் பாசிட்டிவ் வந்துருச்சு, இன்னொரு சைடில் நெகட்டிவ் வந்துருச்சு. அதே மாதிரி இதுவும் சேம் தான், இதில் இந்த சைடு நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ். இப்போ ஃபோர்த் கேஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே நெகட்டிவ் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ அடுத்தது 3 டேட்டா பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ 3 டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பாசிபிள் கேசஸ் எத்தனை வரும்? 8 வரும். 8 டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபையர்ஸ் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, மூணுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை இங்கே ட்ரா பண்ணுறோம். செகண்ட் கேஸில் 2 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அப்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். தேர்டு மேலே பாசிட்டிவ் கீழே ரெண்டுமே நெகட்டிவ், இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபோர்த் ஒன் மேலே நெகட்டிவ் கீழே ரெண்டுமே பாசிட்டிவ், ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்தது மேலே ரெண்டுமே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ், அப்போ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்தது மேலே ரெண்டுமே நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ், ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்தது லெஃப்டில் ரெண்டுமே நெகட்டிவ் ரைட்டில் பாசிட்டிவ், ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்த கேஸ் வந்து எல்லாமே நெகட்டிவ், ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ டேட்டா பாயிண்ட்ஸ் 4 யூஸ் பண்ணுறோம். 4 யூஸ் பண்ணும்போது 2 power 4 = 16 பாசிபிள் கேசஸ் வரும். ஃபர்ஸ்ட் கேஸில் எல்லாமே பாசிட்டிவ், ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியாச்சு. செகண்ட் கேஸில் மேலே 3 பாசிட்டிவ் கீழே ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியாச்சு. தேர்ட் கேஸில் மேலே ரெண்டும் பாசிட்டிவ் கீழே 2 நெகட்டிவ், ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணியாச்சு. ஃபோர்த் கேஸில் 2 பாசிட்டிவ் டயக்னலில் வருது, 2 நெகட்டிவ் டயக்னலில் வருது. ஸோ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ண, இதை எப்படி செப்பரேட் பண்ண அப்படின்னா இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம் அப்படின்னா ரெண்டுமே மிக்சடாக தான் வரும். தனித்தனியாக பாசிட்டிவ் டேட்டா பாயிண்ட்டையும்
நெகட்டிவ் டேட்டா பாயிண்ட்டையும் தனியாக செப்பரேட் பண்ண முடியல. ஸோ இதோட நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். அப்படின்னா டேட்டா பாயிண்ட்ஸ் 4 இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணி எல்லா பாசிபிள் கேசஸ்லையும் நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியல. ஸோ அப்படின்னா விசி டைமென்ஷன் வந்து 3 அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன் 3 அப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜில் 3 டேட்டா பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனை யூஸ் பண்ணி எல்லா பாசிபிள் கேசஸ்லையும் கிளாசிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ விசி டைமென்ஷன் 3 அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த விசி டைமென்ஷனை வச்சு தான் மாடலோட காம்ப்ளெக்சிட்டியை மெஷர் பண்ணுறோம். இப்போ விசி டைமென்ஷனோட வேல்யூ ஹையராக இருந்துச்சுன்னா மெஷின் லேர்னிங் மாடல் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ விசி டைமென்ஷனோட வேல்யூ லோவராக இருந்துச்சுன்னா மாடல் வந்து சிம்பிளாக இருக்கும், அதாவது சிம்பிளர் மாடலாக இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்சிஸ் அலைன் ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணியும் டேட்டா பாயிண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 டேட்டா பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அப்போ எல்லா 4 பாசிபிள் கேசஸ்லையும் கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3 டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போவும் பாருங்கள், ஆக்சிஸ் அலைன் ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 4 டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதும் இந்த ஆக்சிஸ் அலைன் ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி எல்லா பாசிபிள் கேசஸ்லையும் டேட்டா பாயிண்ட்ஸை பர்ஃபெக்டாக கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. ஆனால் 5 டேட்டா பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஆக்சிஸ் அலைன் ரெக்டாங்கிளால் எல்லா பாசிபிள் கேசஸ்லையும் டேட்டா பாயிண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ண முடியல. ஸோ அப்போ இதோட விசி டைமென்ஷன் என்ன? 4 அப்படின்னு சொல்லுவோம். 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போ ஆக்சிஸ் அலைன் ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணும் போது அதோட விசி டைமென்ஷன் என்ன? 4. இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம சர்க்கிளை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதை ட்ரை பண்ணி இதோட விசி டைமென்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.